யாருக்கு அதிகமான மெமரிஸ் இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக 90s கிட்ஸுக்கு இந்த மெமரிஸ் இருக்கும். நாம் அந்த வயசில் பார்த்தது, விளையாடினது, சாப்பிட்டது, பழகினது, நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணது எல்லாமே நமக்கு வந்து ரீகால் ஆகும். ஆனால் இப்போ அது எல்லாமே எங்கேயுமே இருக்கிறதில்ல. நான் ரீசெண்டாக இப்போ பார்த்தது இந்த கோழி குஞ்சுகள். பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம். நம்ம சின்ன வயசில் அதை பார்த்தது, விளையாடினது, வாங்கிட்டாங்கன்னு அடம் பிடிச்சது, அப்புறம் அதுக்கு உட்காந்து சோறு ஊட்டினது, காக்கா தூக்கின்னு போனது, நாய் தூக்கின்னு போனது, அதுக்கு உட்காந்து அழுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீகால் ஆச்சு. என் பொண்ணெல்லாம் அதை பார்த்து தொடமாட்டா, இது பண்ண மாட்டான்னு நினச்சா, எனக்கு மேலே அவள் வந்து தூக்கி வச்சுக்கிட்டு அதை சித்திரவதை பண்ணியிருந்தா. பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. விட்டுறின்னு கெஞ்சுற அளவுக்கு இது பண்ணியிருந்தா. நாங்கள் ஒரு 6-7 வாங்கிட்டு அதில் ஒன்றை சுட்டுக்கிட்டு கம்முன்னு கிளம்பி வந்து நேரிட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போது அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கிறது இல்லை. நம்ம அந்த டைமில் வந்து இது பண்ணது எதுவுமே, அது எல்லாமே இப்போ நம்மக்கிட்ட ஒரு மெமரிஸாக தான் இருக்குது. அந்த மெமரிஸை நம்ம பத்திரமா வச்சுக்கணும், பொக்கிஷமாக வச்சுக்கணும்.